டயபெட்டிஸ் ரிவர்சல் அண்ட் ப்ரிவென்ஷனில் 4th ஸ்டெப் மேக்ஸ் யுவர் மைக்ரோஸ். புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் பற்றி பார்த்தோம். இவைகள் கிராம்ஸில் தேவைப்படுற மேக்ரோ நியூட்ரியன்ஸ். உப்பு, மசாலாலாம் சமையலில் கம்மியாக சேர்த்தாலும் சமையலுக்கு உயிர் கொடுக்கறது என்னவோ அவைகள் தான். அதுபோல் நம்ம உயிர் வாழ்வதற்கும் நோயின்றி வாழ்வதற்கும் அத்தியாவசியமான ஆனால் மில்லிகிராம்ஸ் அண்ட் மைக்ரோகிராம்ஸில் தேவைப்படுறது தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். 13 விட்டமின்ஸ், 11 மினரல்ஸ் அண்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், தாவர உயிர்ச்சத்துன்னு சொல்கிற இவைகள் எல்லாம் அடங்கும். இதில் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கும் மெக்னீஷியம், ஜிங்க், குரோமியம், வைட்டமின் டி போன்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆப்டிமல் லெவலில் இருக்கணும். அதாவது டிஸ்டிங்ஷன் மார்க் மாதிரி ஜஸ்ட் பாஸ் பத்தாது. இங்கே பிரச்சனை என்னன்னா 50 இயர்ஸ் பேக் நம்ம சாயிலில் கம்போஸ்ட் உரங்களை போட்டோம். அதில் 50 டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருந்துச்சு. பிளான்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி அதோட ப்ராடியூஸில் வைட்டமின்ஸ் மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு. நம்ம பிளான்ட்ஸை சாப்பிட்றோம், இல்லை பிளான்ட் ஈட்டிங் அனிமலை சாப்பிட்றோம். ஸோ நம்மளோட விட்டமின் மினரல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது சாயிலோட ஃபர்டிலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ இன்னியோட காலகட்டத்தில் நம்மளோட விட்டமின் மினரல் ப்ரொஃபைல் ஆப்டிமல் லெவலில் இருக்கணும் அப்படின்னா ஒரு தரமான சப்ளிமெண்ட் எடுக்கிறது தவிர்க்க முடியாததாயிடுது.